பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏசாயா 44 அதிகாரம் 3 தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஏசாயா 44 அதிகாரம் 3 சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் என்று சிறுமையும் எளிமையுமானவர்களும் தம்மால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் தாகத்தோடு தம்மை தேடும்போது தம்மை நோக்கி கூப்பிடும்போது அவர்கள் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்றும், அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளர்வார்கள் என்றும் கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு சொல்கிறார். இப்படியாகத்தான் கர்த்தர் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்ட தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை தான் வாக்குத்தத்தம் கொடுத்தபடி கானான் தேசத்திற்கு அழைத்து வரும்போது அவர்கள் வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லாமல் தவித்து கர்த்தரை நோக்கி ஓலமிட்ட போது மோசேயும் ஆரோனும் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்ட போது அங்கே ஓரோபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் கர்த்தர். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். தண்ணீர் புறப்பட்டு வந்தது, அந்த வனாந்தரத்திலே நதியாக ஓடியது. பெலிஸ்தியர்கள் சிம்சோனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணிய போது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதால் அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டு மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினாலே இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில் விழ வேண்டுமா என்றான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார், அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்தபோது அவன் உயிர் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான். இப்படியாக கர்த்தர் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் தாகத்தை தீர்த்து வைக்கிறார். தாவீதுக்கு ஒரு தாகம் வந்தது. அந்த தண்ணீரின் தாகம் ஆசையால் விருப்பத்தால் வந்தது. எப்படி எனில், தாவீது பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது 3 பராக்கிரமசாலிகள் பெலிஸ்தியரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மோண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, கர்த்தாவே தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் இரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாய் இருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாமல் தன்னுடைய சங்கீத புத்தகத்தில் என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது என்றும், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது என்றும், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது என்றும் கர்த்தர் மேல் தனக்குள்ள ஆத்தும தாகத்தை பற்றி குறிப்பிடுகிறார். உடலில் ஏற்படும் தாகம் நம்முடைய அப்போதைய தாகத்தை தீர்த்துவிடும். ஆத்துமாவில் கர்த்தர் மேல் ஏற்பட்டுள்ள தாகம், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இறங்கினால் அது வற்றாத ஜீவ நதியாய் பொங்கி பொங்கி வரும். அதனால் இயேசு சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீயிடம், இந்த தண்ணீரை குடிக்கிறவனும் மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் ஜீவ தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். மேலும் ஜனங்களை நோக்கி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்றும், ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானமண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். மேலும் நமது கைகளில்
கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேதாகமத்தின் கடைசி அதிகாரமாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசி அதிகாரத்தில் கடைசியாக சொல்லப்படும் வார்த்தை, அதாவது ஆசீர்வாத வார்த்தைக்கு முன்பாக சொல்லப்படும் கடைசி வார்த்தை என்னவென்றால், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன் என்பதே ஆகும். எனவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த பூமியில் வாழ்கிற நாம் சரீரத்தில் ஏற்படும் தாகத்தோடும் தேவையோடும் வாழ்கிறோம். தாவீதை போல ஆத்ம தாகத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் விருப்பத்தோடு அவரிடத்தில் தாகத்தோடு சென்றோமானால் அவர் நமக்கு இலவசமாய் தருகிற ஜீவ தண்ணீர் நித்திய வாழ்வை தரும், தேவைகளை சந்திக்கும், நமக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைக்கும், நம்மை சுற்றி இருக்கிற சத்துருக்களின் செயல்களையும் அந்தகாரத்தின் கிரியைகளையும் முறியடிக்கும், உலர்ந்து வற்றிப்போனவைகளை செழிப்பாக்கும், தோல்வியை ஜெயமாக மாற்றும். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் நமக்கு சொன்னபடி நாம் நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளைப் போல வளர்வோம், பூத்து கனிதரும் கொடிகளாய். நம்மை எதிர்த்தவர்கள் பகைவர்கள் மத்தியில் செழித்தோங்கி வளர்வோம், ஆசீர்வாதமாய் வாழ்வோம். ஆமென். கர்த்தர் நல்லவர்.